முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் பெரிதாக பாதிக்கப்படும் என்று கூறி இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை திமுக அமைத்தது. அதன் முதல் ஆலோசனை கூட்டம் சென்னையில் சனிக்கிழமை நடக்க அதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகா துணை முதல்வர் DK சிவக்குமார், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உட்பட பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்துடன் சேர்ந்து மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டு இருப்பதை ஹிந்தி திணிப்பு என கூறி வரும் திமுக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் அவரவர் தாய்மொழியில் பெயர் பலகை வைத்திருந்தது கவனம் பெற்றது. இந்த விழாவில் தமிழக முதல்வர் தமிழில் பேசத் தொடங்கியதுமே அங்கிருந்த அதிகாரி ஒருவர் தெலுங்கானா முதல்வரிடம் சென்று ஹெட்போன் மூலம் டிரான்ஸ்லேஷன் வசதியை பயன்படுத்தலாம் என்று கூற, அதெல்லாம் வேண்டாம் என்ற தொனியில் ரேவந்த் ரெட்டி சைகை காட்டியது தெலுங்கானா முதல்வருக்கு தமிழும் தெரிந்திருக்கிறது என்பதை காட்டியது. தெலுங்கானா முதல்வர் டிரான்ஸ்லேஷன் வசதியை வேண்டாம் என்று கூறினாலும் நமது வரிப்பணம் வீணாகாத வகையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அந்த டிரான்ஸ்லேஷன் வசதியை பயன்படுத்தினார். I think when the CM was discussing on the name, the very foundation of democracy, federalism, is under threat. The very pillars of our federal democracy enshrined by Baba Sahib Ambedkar and the visionary farmers of our constitution are being dismantled. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று திமுக கூறினாலும் இது வடக்கு தெற்கு என போட்டி போடும் விவகாரம் இல்லை என்று கர்நாடகா துணை முதல்வர் DK சிவக்குமார் திட்டவட்டமாக கூறியது திமுகவுக்கு லேசான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல கன்னட கவிஞர் குவெம்புவின் வரிகளை மேற்கோள் காட்டிய DK சிவக்குமார் தமிழக முதல்வரை சகோதரர் என்று கூறி இறுதியில் பேசிய பஞ்ச் டயலாகும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மக்களவையில் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு சேர்க்கப்படுவதாக கடந்த மாதம் சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்த போது RSSின் சித்தாந்தத்திற்காக மக்களின் வரி பணத்தை ஏன் வீண் செய்கிறீர்கள் என்று திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பி இருந்தார். இந்த சூழலில் தமிழக மக்களின் வரி பணத்தில் தமிழக அரசு நடத்திய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் திராவிட மொழி குடும்பத்தை சேராத ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழி உட்பட மொத்தம் 5 மொழிகளில் டிரான்ஸ்லேஷன் வசதி செய்யப்பட்டிருந்தது. I also like to say that there are translation facilities available. Channel 1 has English, Channel 2 has Tamil, Channel 3 has Malayalam, Channel 4 has Hindi, and Channel 5 has Punjabi. And the headsets are here, and I'm sure you'll be able to use it. Thank you.